ஒரு நெசவு செய்யும் தொழிலாளர் நெசவு செய்தால் வாரத்துக்கு 4000 5000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அவங்களுக்கு நெசவு செய்யணும்னா அவங்களுடைய வீட்டில் மனைவி கண்டிப்பாக துணை இருக்கணும். கண்டிப்பாக அவங்க துணை இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நெசவாளனால 5000 கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு நெசவு தொழிலில் ஒரு கூட்டு தொழிலாக செஞ்சு தான் ஆகணும். அவங்க பட்டு அழைச்சி கொடுத்து தார் ஓட்டி கொடுத்து ஜரிகை ஓட்டி கொடுத்தா தான் அந்த நெசவாளர் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நெய்ய முடியும். அப்போ வாரத்துக்கு 2500 தான் ஒரு நெசவாளர்னால சம்பாதிக்க முடியும். ஏன்னு கேட்டால் 5000 சம்பாதிக்கிறதால அந்த அம்மாவுக்கு 2500, இவருக்கு 2500 கிட்டப்பட்டப்பா 2500 தான் சம்பாதிக்க முடியும். மாதம் ஒரு நெசவாளர் குடும்பம் வெறும் 20000 தான் சம்பாதிக்குது. இதுதான் நெசவாளர்களுடைய நிலை. இன்னைக்கு பட்டில் பாவலுங்கிறதுலாம் கணக்கு போடும்போது நெசவாளருடைய சம்பாதனை 10,000 தாண்டுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நெசவாளர்களுங்கிறதுடைய நிலை இதுதான்.